வெல்கம் பேக் டு another எபிசோட். இந்த இடம் இப்போ எங்கன்னு பார்த்தோன்னா ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் ரோடு. இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் போய் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோ வந்து ஆவடி பஸ் ஸ்டாண்டு பார்த்துருப்பீங்க. இந்த ஏரியாவெலாம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் ரோடு இந்த பக்கம் இருக்குது. இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரோடில் என்ன இருக்குது, இந்த கடைகள் என்ன இருக்குது, எப்படி இருக்குன்றதை நம்ம போய் பார்க்கலாம். இந்த ஆட்டோ ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு பிரகாஷ் ஜூஸ் கார்னர் இருக்குது. இங்கே போய் ஒரு ஜூஸ் அடிச்சுட்டு கிளம்பலாம். பயங்கரமாக இருக்க இப்படி ஒரு விளாட்டு, இப்படி ஒரு விளாட்டு. எவ்வளோ விலை எல்லாம்? 20 தானா? ஃப்ரூட் மிக்ஸ் 20 மற்றதெல்லாம் ஜூஸு 40 50 எல்லாம் எல்லாமே 20லேருந்து 40 50 மட்டும்தான். ஜூஸ் முடிச்சாச்சுங்க. ஜூஸ் முடிச்சுட்டு அடுத்து பார்த்தோம்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் போகலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னாலே ஃபுல்லாக வெஜிடபிள் மார்க்கெட் தான் இருக்குது. லாஸ்ட் நம்ம பார்த்தோம்ல அந்த மாதிரி இந்த பக்கம் பார்த்தோன்னா ஜாரா, அருண் ஒரு ஹோட்டல் இருக்குது. இது வாழைப்பழம் மண்டி போல், ஃபுல்லாக மண்டி மாதிரி இல்லை, பட் பனானாஸ் நிறைய வச்சுருக்காங்க. இது வந்து ஃப்ரூட்ஸ் தான் இருக்குங்க. ஆவடி மார்க்கெட்டில் வெஜிடபிள்ஸ் பார்த்த மாதிரி இந்த பக்கம் ஃப்ரூட்ஸ் நிறையா இருக்குது போல். இந்த பக்கம் லைனில் ஃபுல்லாக அதான் இருக்குது. எல்லாமே பல கடைங்க தான். ரயில்வே கேட்டை தாண்டினோன்னு பல கடைங்க தான் இருக்குது. ஒருவேளை அந்த மாதிரி தான் இருக்குமா என்னன்னு தெரில. இங்கே வந்து இந்த பூஜை சாமான்கள்லாம் இருக்குது. கோயில் இருக்குது போல் பக்கத்தில். வடை போட்டுட்ருக்காங்க பாருங்கள். மாலை பரணி சைக்கிள் ஸ்டாண்ட். இங்கே ஃபுல்லாக மாலை கட்டிகிட்ருக்காங்க. ஃப்ரூட்ஸ் தான். ஃப்ரூட்ஸு நம்ம மூர் மார்க்கெட்டில் முன்னே இருக்கிற மாதிரி கண்ணாடி, வாட்ச், பர்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்லாம். கவரிங், வெங்காயம் 4 10, ஆள் 100, 4 கிலோ 100 ரூபா. உள்ள ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. பார்த்தோன்னா பேசஞ்சர் டிக்கெட்டிங் சென்டர் ஆவடி. இந்த படியில் ஏறி தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம போக முடியும். போனால் தான் அந்த பக்கம் போய் இறங்கலாம். ரயில்வே கேட்டில், ரயில்வே கேட் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன். டேசன் பொதுவாக பெங்களூர்லேருந்து வர ட்ரெயின்ஸ் எல்லாமே இங்கே தான் இது வழியாக போவோம். பட் ஆனால் இங்கே ஸ்டாப் இல்லை. அடுத்த ஸ்டாப் உங்களுக்கு சென்னைக்கு போகணுன்னு பார்த்தோன்னா பெரம்பூர் தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, பெரிய பாதையாக இருக்குது. இந்த பக்கம் ஸ்டேஷனாக தான் இருக்குல்ல. அங்கே ஒரு பிளாட்ஃபார்மு, இங்கே 2, அது 3, அந்த பக்கம் 1 4, 1 2 3 4 பிளாட்ஃபார்ம் இருக்குது மொத்தம். பரவாயில்ல, பெருசாக தான் இருக்குது. அந்த ரோடு இல்லை, அந்த ரோட்டில் தான் இப்போ நம்ம போகணும். அதான் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு. இங்கே இருந்தால் மேலே வந்தோம். ரயில்வே கேட்ரிங் ஸ்டால் ஒன்று இருக்குது இங்கே. ஆவடி எக்ஸிட்டு, அது என்ட்ரி பாயிண்ட் போல். இது எக்ஸிட். இட்லி, ஊத்தாப்பம், பொங்கல், ரயில் நீர், சிக்கன் பிரியாணி, எக் பிரியாணி, வெஜ் பிரியாணி, சப்பாத்தி, பராத்தா எல்லாமே கிடைக்கிது இங்கே. பரவாயில்ல, விலையும் கம்மியாக தான் இருக்குது. இதுதான் ட்ரெயின் வரல போலையே. இந்த பக்கம் வருதா, இந்த பக்கம் வருதா, அந்த ஃபஸ்ட் கிளாஸ் அண்ட் லேடிஸ் இங்கே இருக்குது. ரயில் நீர் ஸ்டேஷன் என்ன பார்க்க போகிறோம். ஆவடி எக்ஸிட். தேங்க்யூ. இது வந்து ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷின். சொன்னீங்கன்னா இவர் எடுத்து கொடுத்துருவார் போல். இது ஒர்க் ஆகல. இதுதான் இருக்குது, நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்தால் ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டு கணேஷ் பவன். இது ஆக்சுவலி ஒரு பெரிய அடையாளமாக வச்சுருக்காங்க கணேஷ் பவன்ன்றது. அதை தாண்டி ஜீனத் பேக் ஹவுஸ். பசுமை உணவகம்னு இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே. சைவம் அசைவம் உழவர் சந்தை ஆவடின்னு போட்டிருக்காங்க. இதில் என்ன ஐட்டம் இருக்குது பார்த்தோன்னா, காலை இட்லி, தோசை, பொங்கல், பூரி, வடை. மதியானம் வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி பரோட்டா, வீச்சு பரோட்டா, கொத்து பரோட்டா, சிக்கன் ரைஸ், இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இது வந்து பசுமை உணவகம் சைவம் அசைவம் ஆவடியில். எல்லாம் ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். டைம் கரெக்டாக ஆல்மோஸ்ட் லைக் 12:30 ஆகுது. வீடியோ எடுக்கிறத பார்த்து ஒருத்தர் வந்து கேட்குறாரு, என்ன பை என்ன எடுக்கிறீங்கன்னு. நம்ம ஊரில் நான் பார்த்த ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, வீடியோஸ் எடுக்கிறோம் இல்லை யூடியூப் வீடியோஸ் எடுக்கிறோன்னு வைங்களேன், இந்த மக்களை அப்ரோச் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏதாவது எடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் நான் ஜூஸ் கடைக்கு போயிருந்தேன்ல, ஜூஸ் கடையில் வீடியோ எடுக்கும்போது கூட ஏன் எடுக்கிறீங்க, எதுக்கு எடுக்கிறீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க.
அதே மாதிரி இங்கே ஹோட்டலில் வந்து நான் உள்ளே கூட போகல, வெளியே தான் நின்று எடுத்தேன். அதுக்கே ஏன் போயிட்டு வீடியோலாம் எடுக்கிறீங்கன்றாங்க. இது அடுத்து இங்கே ஒரு அரவிந்த் பார்லர், ஒரு பாட்டி நெல்லிக்காய் கடை. இதுதான் மெயினாக ஸ்டேஷன் ரோடு. ஃபஸ்ட்டு ஆக்சுவலி அந்த ஓவர் பிரிட்ஜ் இல்லாதப்போ எல்லாமே இந்த பக்கம் தான் கிராசிங்கு. இப்போ பைக்கு கார் போக முடியல. இதை தவிர பார்த்தோன்னா ஸ்டேஷன் ரோட்டில் ஃபஸ்ட்டு அங்கே பார்த்த மாதிரியே வெஜிடபிள்ஸ் தான் இருக்குது. நிறைய கடைங்க இந்த இடத்துலையும் இருக்குது. நான் போகிற வழியில் இப்போ பார்ப்போம். இது விதைகள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். சன்ஃப்ளவரு, ரோஸு, மேரிகோல்டுன்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி விதைகள்லாம் வச்சுருக்காங்க. இது கரும்பு ஜூஸ் கடை. எதோட பார்த்தோன்னா ட்ரெண்ட்ஸ் ஃபுட்வேர், அபிராமி மெட்டல், அல்மாஸ், ஜமால் ரெடிமேட்ஸ் எல்லாம் இந்த பக்கம் தான் இருக்குது கடைங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ரோட் சைடும் சரி, ஷாப்ஸும் சரி நிறையவே இருக்குது. பொருள் வாங்குறதும் நீங்கள் நிறையவே வாங்கலாம். இங்கே கார்டன் ஆயிஷா, கார்டன் ஆயிஷான்றது பெரிய கிடையாது தெரியுது. இங்கே இருக்கிற க்ளோதிங்ஸ் இதெல்லாம் பாருங்கள். வெங்கடேஸ்வரா ஜுவல்லர்ஸ் கடை இது. வெத்தலை, ராஜ்ஹன்ஸ், தாஜ் ஸ்டோர் பூட்டி இருக்குது. நுங்கு வியாபாரம் இந்த வெயிலில் அதுதாங்க சரி. நுங்க ஒரு 4 வாங்கி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நேராக வந்தோம்னா தாஜ் ஸ்டோர், சுமங்கலி, சாந்தி ஜுவல்லர்ஸ், மகாராஜ் ஜுவல்லர்ஸ் இருக்குது. இதை தாண்டி பார்த்தோன்னா சங்கம் சில்க்கு, ரோஜா ஸ்டோர், ஜமால் கட் பீஸ் ரெடிமேடு. ஐஸ்மோர் பாயிண்ட் கடையில் பார்த்தோம்னா ட்ரங்க் 9 இந்த விலையெல்லாம் பாருங்களேன். இந்த இடத்துல தான் ஷிப்பாக போட்டு வச்சுருக்காங்க ட்ரெஸ் பாயிண்ட்டுன்னு. இது வந்து ஸ்டேஷன் ரோடு, ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் தான் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே இந்த இடம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லேடிஸ் ஐட்டன்றது தான், நம்ம போய் அங்கே எடுத்துக்காட்டுங்கன்னு சொல்லி தொந்தரவு பண்ண முடியாது. வெயிலுன்றனால க்ரௌடு கம்மியாக இருக்குது. நான் தான் பைத்தியக்கார மாதிரி வெயில் சுற்றிட்டு இருக்கேன் போல் இருக்குது. இவ்வளோ வெயில் சுற்றுறதுக்காகவே என்ன பண்ணணும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கட்டின உழைப்புக்காக ஒரு லைக்கை போட்டு தள்ளுங்க. ஓகே மாதிரி தான். இங்கே பூக்கடை, பூ மாலை, ரோஜா பூ மாலை, பழங்கள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ். ஆவடி மார்க்கெட்டுன்றனால எல்லாமே அவைலபிள் இங்கே. இந்த ரோடு தான் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் ரோடு. நீங்கள் சீசனல் டைம் இந்த கோயில் இருக்குது பாருங்கள். இந்த கோயிலேருந்து நேராக உள்ளே போனோம்னா ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். ஆவடி ரயில்வே ஸ்டேஷனும் அந்த பக்கம் தான் உள்ளே தான் இருக்குது. இது இந்த கோயில். டைரெக்டாக அங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு கமிஷனர் ஆஃபீஸ், டெப்டி கமிஷனர் ஆஃபீஸ் தெரியும். நேரு சிலையும் இருக்குது பாருங்கள். இந்த ரோடு தான். இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். இதோட கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியதான். வெயில் போடுமா அதிகமாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம இங்கே சுற்றிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கும் சரியாக வராது. அடுத்த எபிசோடில் பார்ப்போமா. பாய்.